நெக்ஸ்ட் பாருங்கள் I is equal to IG. அப்போ IG equal to V is equal to IR. நமக்கு ஓம்ஸில் அக்கார்டிங் டு ஓம்ஸில் அப்படி பார்த்தோம்னா V is equal to IR. V is equal to IR. அப்போ I is equal to என்ன வரும் நமக்கு? V by R, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்தபடி தான் பார்த்தீங்கன்னா IG is equal to பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடு பை மின்தடை, மொத்த மின்தடை. சின்ஸ் த கேலோமீட்டர் அண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். நம்ம கேலோமீட்டரும் ஹை ரெசிஸ்டன்ஸும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், மொத்த மின்தடை எப்படி கிவ்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட்மீட்டர். அப்போ வோல்ட்மீட்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நமக்கு இதில் எப்படி இருக்குது? சீரியஸில் இருக்குது. அப்போ வோல்ட்மீட்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுங்கிற RVன்னு போட்டிருக்கோம். அம்மீட்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா RAன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, இப்போ RV is equal to எப்படி இருக்குது? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீரியஸில் இருக்குது. ஸோ RGங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மின்தடை. RH நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஹை ரெசிஸ்டன்ஸ். அப்போ சீரியஸ்க்கான நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். RS is equal to R1 plus R2 plus R3 அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அப்போ சீரியஸ்க்கான ஃபார்முலா. பேரலலுக்கு பார்த்தீங்கன்னா 1/RP is equal to 1/R1 1/R2 அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது சீரியஸில் நம்ம ரெசிஸ்டரை வந்து கேலோமீட்டரோட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சர்க்யூட்டில் அதாவது டயக்ராமில் பார்த்தாலே தெளிவாக தெரியும். ஸோ அதனால் நம்ம சீரியஸுக்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பேரலுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இது அம்மீட்டரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லோ ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸை சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இப்போ சீரியஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RS R1 plus R2 R3. உங்கள் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? ஒன்று கேலோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஹை ரெசிஸ்டன்ஸ். ரெண்டையும் அப்போ ஆட் பண்ணுறோம். அதுதான் நம்ம வோல்ட்மீட்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மொத்த மின்தடை. Therefore அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு அப்போ IG is equal to பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு நம்ம V, அப்புறம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் V/R. ஓகே, RG + RH. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? RH மட்டும் ஒரு சைடு வச்சுக்கணும். அதாவது இந்த ஃபார்முலா எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம்? அதாவது RG + RH is equal to V/IGன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு RG + RH is equal to V/IGன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம RH மட்டும் வச்சுட்டு RG அந்த சைடு கொண்டு போகும்போது RH is equal to V/IG minus RGன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ RHங்கிறது என்ன? ஹை ரெசிஸ்டன்ஸ், உயர் மின்தடை. விங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஐஜினா என்ன? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலோமீட்டர். ஆர்ஜினா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது நவ் நோட் தட் ஐஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வி. ஐஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த ஃபார்முலா பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா ஐஜி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது? வீக் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது, அதாவது நேர் விகிதத்தில் இருக்குது. அப்போ என்ன இருக்குது? நமக்கு அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும்? கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, the deflection in the colorimeter is proportional to the current IG. இப்போ நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு சர்க்யூட்டில் அதிகமாக இருக்கும்போது கேலோமீட்டரில் இருக்கக்கூடிய டெஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ அதுதான் சொல்கிறாங்க டெஃப்ளெக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட் ஐஜி, பட் கரண்ட் ஐஜி இஸ் ப்ரொபோஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஹென்ஸ் டெஃப்ளெக்ஷன் in the colorimeter is proportional to the potential difference. Since the resistance of voltmeter is very large, நமக்கு ஏற்கனவே தெரியும் வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் லார்ஜாக இருக்கும், அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கும். ஓகே,
A voltmeter connected in electric circuit will draw least current in the circuit, and ideal voltmeter one which has infinite resistance. அப்போ வோல்ட்மீட்டர்னால் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும். ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர், ஐடியல் நல்லியல்பு வோல்ட்மீட்டராக இருந்தால், மின்னழுத்தத்தை அளக்கக்கூடிய அந்த வோல்ட்மீட்டராக இருந்தால் நமக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், முடிவிலா மின்தடையை கொண்டிருக்கும். எதுக்கு? ஐடியல் வோல்ட்மீட்டருக்கு.